வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடிக்கு ஆசை. இன்னைக்கு எபிசோட்ல அண்ணாமலை விஜய்ட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. வீட்டில் மீனா இல்லை, உனக்கு தேவைன்னா நீ காஃபி போட்டு குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. வேற வழி இல்லாம இப்போ காஃபி போடுறதுக்காக கிச்சனுக்குள்ள போறாங்க விஜயா. மனோஜ் இப்போ கிச்சனுக்கு வராரு. நாங்க ரெடி ஆயிட்டோம், காஃபி கூட என்ன கொடுக்கலாமா நீங்க அப்படின்னு கேட்குறாரு. காஃபி பொடி எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா ரோகிணி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க விஜயா. அதெல்லாம் மீனாவோட டிபார்ட்மெண்ட், எனக்கு எதுவும் தெரியாது ஆண்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணி. விஜயா ரோகிணிட்ட நம்ம தோசை சுடலாம் ரோகிணி, நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை ஆண்டி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, மனோஜுமே சீக்கிரம் போகணும்னு சொன்னாரு, நாங்கள் வெளியில சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கிளம்பி போயிடுறாங்க. ரவியும் ஸ்ருதியுமே அதே மாதிரி எங்களுக்கும் டைம் ஆயிடுச்சு, நாங்களும் வெளியிலே சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அண்ணாமலை என்ன இப்போ காஃபி கிடைக்குமா கிடைக்காதா, சாயங்காலம் தான் கொடுப்ப போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அண்ணாமலையும் விஜயாட்ட என்னோட ஃப்ரெண்டு கால் பண்ணுறான், பரசு கூட போய் நான் வெளியிலே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. வீட்டில் இருக்க எல்லாருமே வெளியில சாப்பிட்றேன்னு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ நான் என்னத்தை சாப்பிடுவேன் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறாங்க விஜயா. முத்து இப்போ அவங்க வராரு. ஹோட்டல்ல இருந்து இட்லி தோசை பூரிலாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், எல்லாரையும் வந்து சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. வீட்டில் யாரும் கிடையாது, எல்லாருமே வெளியில சாப்பிட்றேன்னு கிளம்பி போயிட்டாங்க, நான் மட்டும் தான் இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்றாங்க விஜயா. இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ சாப்பிடுங்க, மீதியெல்லாம் நான் வெளியில இருக்க யாருக்காவது கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. யார் கேட்டு இப்போ நீ வாசல்ல பூக்கடை போட்ட அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. இது என்னோட வீடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடு மட்டும் தானே உங்க பேர்ல இருக்கு, இல்ல ரோடையும் சேர்த்து தாத்தா உங்க பேர்ல எழுதி கொடுத்துட்டாரா அப்படின்னு முத்து கேட்கிறாரு. மீனா எந்த வேலையும் பார்க்கலன்னு அவளுக்கு மரியாதை கொடுக்காம நடத்துனீங்கல்ல அப்படின்னு சொல்றாரு முத்து. அதனாலதான் அவளுக்கு நான் ஒரு பூக்கடை வச்சு கொடுத்துட்டேன், இனிமே மீனா வீட்டுல எல்லாம் வேலை பார்க்க மாட்டா அப்படின்னு சொல்றாரு. வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. மீனா சொல்றாங்க, நான் கீழே தான் இருப்பேன், நீங்க கூப்பிடுங்க, உங்களுக்கு தேவையான வேலையை நான் வந்து செஞ்சு கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டு வேலையெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேணாம், நீ கடை வேலை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து. ரோகிணி ஸ்ருதி 2 பேருமே அவங்க வேலைக்கு கிளம்பி போறாங்க. மீனாவும் அவங்களோட பூக்கற்ற வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்ததான் மிட் நைட்ல யாரோ கதவு தட்டுற சத்தத்தை கேட்டு முழிக்கிறாங்க விஜயா. யார் இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லி கதவு திறந்து பாக்குறாங்க. எங்களுக்கு அர்ஜென்ட்டா மாலை தேவைப்படுதுமா, உடனே கட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. மாலை கட்டுறவங்களாம் ஊருக்கு போயிட்டாங்க, அதெல்லாம் கட்டி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கதவை அடைச்சிடுறாங்க விஜயா. மறுநாள் காலையில முத்துட்ட சண்டை போடுறாங்க விஜயா. வீட்டு வாசல்ல நிப்பாட்டு பூக்கடை வச்சுட்டு நைட்டு கதவை தட்டி மாலை வேணும்னு கேக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயா. மாலை ஆர்டர் கேட்டாங்களா அப்படின்னு கேக்குறாரு முத்து. 1000 மாலை கட்டி கொடுக்க சொன்னாங்க, உன் பொண்டாட்டி கட்டி கொடுத்து அப்படி கின்னஸ் புத்தகத்துல பேர் போட போறாங்களா அப்படின்னு சொல்றாங்க விஜயா. கிண்டல் பண்ணி பேசாத விஜயா அப்படின்னு அண்ணாமலை மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. வீட்டு வாசல்ல இப்படி பூக்கடை போட்டிருக்கிறது எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி விஜயா சொல்லிட்டு இருக்கிறாங்க. உழைச்சுதானே சம்பாதிக்கிறோம், இதுல உங்களுக்கு என்ன அவமானம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க மீனா. ஸ்ருதி இப்போ விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. பாவம் ஆன்டி அங்கிளும் இப்போ ஹாலில் படுத்திருக்கிறாங்க, நைட் நேரத்தில் வந்து கதவு தட்டினாங்கன்னா அவங்க தூக்கம் கெட்டு போயிடும்ல அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் இத்தனை மணி வரைக்கும் தான் அப்படின்னு போர்டில் எழுதி போட்டுருங்க மீனா அப்படின்னு சொல்றாங்க. உங்களால தானே அவங்க 2 பேரும் இப்போ ஹாலில் படுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கிறாரு. மறுபடியும் ரூம் பிரச்சனையை ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு மீனா அந்த பிரச்சனைக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறாங்க. அடுத்ததா முத்து இப்போ ஒரு கஸ்டமரை ட்ராப் பண்றாரு. பரவாயில்லப்பா, சொன்ன டைமுக்கு முன்னாடியே வந்து இறக்கி விட்டுட்ட அப்படின்ற மாதிரி அந்த கஸ்டமர் சொல்றாரு. அந்த கஸ்டமர் பணம் கொடுக்குறாரு. இருங்க சார், நான் தான் உங்களுக்கு மீதி 30 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து எடுத்து கொடுக்குறாரு. பூக்கடைக்கு அவர் அடிச்சு வச்ச நோட்டீஸையுமே அந்த கஸ்டமர்கிட்ட கொடுக்குறாரு. உங்களுக்கு மாலை தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க சார், நாங்க நிறைய ஆஃபர்லாம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பக்கத்துல பார்க் இருக்கிறத பாக்குறாரு முத்து. இங்க நிறைய பேர் ஃபேமிலியா வருவாங்க, நம்ம உள்ள போய் நோட்டீஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஐடியா வருது. முத்து பார்க்குக்கு வந்தவங்க கையிலயுமே நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அங்க இருக்கிற செக்யூரிட்டிட்ட ஒரு 50 ரூபா கொடுத்து, அண்ணன் இங்க வரவங்ககிட்ட அந்த நோட்டீஸ் கொடுங்கண்ணே, இது டீ குடிக்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. முத்து இப்போ திடீர்னு பாக்குறாரு, அங்க பார்த்தா அங்க பார்க் பெஞ்சில் மனோஜ் உட்காந்துட்டு இருக்கிறத பாக்குறாரு. இந்த நேரத்துல இவன் எதுக்கு இங்க உட்காந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை வீடியோ எடுக்கிறாரு முத்து. மனோஜ் இப்போ கடலையே தூக்கி ஸ்டைலா வாயில போட்டு பிடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. மனோஜ் முத்துட்ட வசமா மாட்டிக்கிட்டாரு. அடுத்ததா என்ன போய் சொல்லி தப்பிக்க போறாருன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.